என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி புளியோதரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 minutes ஊறட்டும். பேன் வச்சு அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துடலாம். 4 வரமிளகாய், 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். பாருங்க, புளிக்கரைசல் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த புளி கரைசலை ஆறுனதும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4 நாள் அளவு கூட கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 15 days வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் புளி கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சூடாக வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு குறைவா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஈஸி அண்ட் சிம்பிள் புளியோதரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.